வணக்கம் நேர்களே, நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் ஃப்ரான்ஸில் தலைநகரம் பாரிஸில் நிற்கிறோம். பாரிஸ்ன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும், ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரே இடம் ஏஃபில் டவர், ஏஃபில் கோபுரம். உலக அதிசயங்கள் 7ல் ஒரு அதிசயமாக இருக்கின்றது. அந்த இடத்திற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். பாரிஸில் பொதுவாக ஃப்ரான்ஸில் குறிப்பாக பாரிஸில் நிறைய தமிழாக்கள் இருக்கின்றாங்க. இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இருக்கின்றாங்க. அவங்களோட கலை கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இங்கே எப்படி இருக்குது. அதுவும் இந்த விசேஷமான நாளில் தைப்பொங்கல் தினத்தில் தமிழர்களுக்கே உரித்தான இந்த தைப்பொங்கல் தினத்தில் இங்கே அவங்க இதை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி அவங்களோட இந்த முறை தீபமும் சேர்ந்து கொண்டாடுவோம். வாங்க. பாரிஸில் சரியான குளிராக இருக்குது. இப்போ எல்லாருமே குளிருக்கேற்ற உடுப்பெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. சனியாக இருந்தாலும் குளிராக தான் இருக்குது. இங்கே பார்த்தா எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்த மக்களும் போகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. பல மொழிகளிலும் பேசக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மொழி பேசுகிற எங்களோட நாட்டு யாரையாவது கண்டுபிடிக்கலுமான்னு பார்த்தா இங்கே எங்களுக்கு ஸ்ரீ வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வந்து? நாங்கள் பரிசலான் இருக்கிறோம். வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த இவள்கிட்ட கிடைக்கிற வந்து கொண்டு போகிறாங்க. இந்த முறை நீங்கள் வந்திருக்க சந்தோஷம். அதோட இங்கே ஒரு இதுதான் பரிசிலே ஆகப்பெரிய உயர்ந்த கோபுரம். இதில் இங்கே இவரத்துக்கு நிறைய பேர் ஆக்கள் வருவார்கள், சந்திப்பார்கள். அப்புறம் எல்லா நாட்டவர்களும் வந்து போவார்கள். அதை விட எங்கள் நாட்டாக்களை நீங்கள் ஸ்ரீலங்காக்களை தமிழாக்களை பார்க்கணுன்னா லாச்சப்பள்ளியில் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கலாம். லாச்சப்பள்ளியில் நிறைய கடைகள் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, வந்து பார்க்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது. லாச்சப்பல், ஓகே. அப்போ எங்களோட ஆக்களை நாங்கள் சந்தித்து இந்த டைமில் அவங்களோட இந்த தைப்பொங்கல் கொண்டாடுறதுல தீபம் டிவி மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் வந்து லாச்சப்பலுக்கு போகலாம். சரி, பொங்கல் என்றாலே எல்லா இடமும் ஒரே களை கட்டி கொண்டே இருக்குது. எல்லாருமே பொங்கல் சாமானும் பானைகளும் அது எல்லாமே வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. குடும்பமாக வந்து இப்படியான ஒரு நிகழ்வை முன்னிட்டு குடும்பமாக சேர்ந்து ஷாப்பிங் செய்கிறதுலையே ஒரு இல்லைன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுலேயும் வந்து இவங்க லிஸ்டாலாம் வச்சு சாமானெல்லாம் வாங்குறாங்க. நிறைய எல்லா சாமானும் வாங்கிட்டீங்களா? எல்லா சாமானும் வாங்கிட்டோம். மாலையில் வாங்கணும், மற்றது வெற்றில் வாங்கணும். சரி, இங்கே பார்த்தா நாங்கள் வந்து அரிசி இளநியெல்லாம் நாங்கள் அங்கே தென்னை மரத்துலேருந்து உடனே இறக்கி அப்படியெல்லாம் பொங்கல் எல்லாம் கொண்டாடுவோம். இங்கே பார்த்தா எங்களுக்கு வாழ்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் பொங்கலை கொண்டாட முடியும். இங்கே பார்த்தா இளநீ வந்து டின்னில் வாங்கிட்டு போகிறாங்க. என்றாலும் எங்களோட பாரம்பரியத்தை எடுத்து செல்றதுக்கு இளநீ என்ற ஒரு பேரில் காட்டுறதுக்காவது இப்படி ஒரு பொருள் இருக்குது. இருப்பதை வச்சு எங்களோட தமிழர்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள் என்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சரி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பேர் என்ன? கருணாநிதி அம்மா. கருணாநிதி அம்மா. நீங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த இடம்? வட்டுக்கோட்டை, யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை. சரி, வட்டுக்கோட்டையில் வந்து நீங்கள் எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அங்கே வந்து வீடு வாசலெல்லாம் துப்புரவாக்கி கழுவி எடுத்து காலையில் எழுந்து கோலம் போட்டு மற்றது பொங்கல் பானையெல்லாம் வச்சு பொங்கல் செய்து பலகாரங்கள் செஞ்சு சாமிக்கு வச்சு சூரியனுக்கு படைத்து அதுக்கு பின்பு மக்களுக்கு பரிமாறுவோம். சரி, இங்கே இப்போ யாரோட இருக்கிறீங்க? மகனோட இருக்கிறோம். மகன் இவன் என்ன வேறெல்லாம் மகன்மாரோட இருக்கிறீங்க? ஆமாம். சரி, இப்போ மகன்மாட்ட கேட்போம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க? இங்கே இயந்திரத்தனமான வாழ்க்கை தான். அப்படி இருந்தும் நாங்கள் ஊரில் முற்றத்தில் வச்சு பொங்குவோம். இது எங்களோட வீட்டுக்குள்ளேயே வச்சு பொங்குவோம். அது ஒன்று தான் எங்களோட மனம் விட்டு செய்யக்கூடிய இருக்கு. என்னென்னா ஊரில் நாங்கள் சுதந்திரமான இதாக செய்கிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துலேயும் கூட நாங்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடணுன்ற வேண்டிய அந்த பட்சத்தில் வீட்டுக்குள்ளே செய்கிறோம்.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த மாதத்திலே நாங்கள் அதை ஒரு தீமாக வைத்து அப்படி பல வேலைகளை ஏற்பாடுகளோட நல்ல சுமாராக செய்து கொண்டாடி கொண்டே இருப்போம். அந்த அடுப்பில் வைக்கிற பால் பொங்குற மாதிரி எங்களோட மனம் எங்களோட வாழ்க்கையெல்லாம் பொங்கணும்னு கடவுளை நாங்கள் பிரார்த்திப்போம். நீங்கள் எப்படி பிரார்த்திப்பீங்க? குடும்பத்தில் இருக்க எல்லாம் சுகமாக இருக்கணும், எல்லாம் உற்று எல்லாம் ஒழுங்காக இருக்கும், சுகமாக இருக்கணும். சரி, நீங்கள் இந்த முறை தைப்பொங்கலை எப்படி கொண்டாடுறீங்க? நாங்கள் வீட்டில் எங்களுக்கு ஃபேமிலி ஒன் வீட்டில் முத்தத்துலேயே வச்சு கோலம் போட்டு சாணி தெளித்து வடிவாக கொண்டாடுவோம் பிள்ளைகளோடு எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக. உண்மையிலே வந்து இங்கே பாரிஸில் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. இங்கே எல்லா நாட்டிலையும் இருந்து நிறைய பேர் இந்த லாச்சப்பலுக்கு வந்து ஷாப்பிங்குக்கெல்லாம் வராங்க. தைப்பொங்கலை மிகவும் விமர்சையாக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அம்மா இங்கே வந்திருக்கிறா. அவங்க வீட்டில் ஒரே தீபம் தானே பார்க்குறதாமட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கிறா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எப்படி பொங்கல் எல்லாம் கொண்டாடுறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் நல்ல விதமாக கொண்டாடுறோம். ரெண்டாவது உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறோம், பொங்கல் வாழ்த்து. உங்கள் சிலோன் இருக்கிற அனைவருக்கும் எங்களோட பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்தியாவில் பொங்கல் கொண்டாடினதுக்கும் இங்கே உங்களோட மகன் வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்கும் எப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது? அவர் எப்படியெல்லாம் மிஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இங்கே வந்து பிள்ளைகளோட மருமகன் பேர பிள்ளைங்களோட பொங்கல் செய்கிறது ரொம்ப ஹாப்பியாகுது, ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. பாண்டிச்சேரிலையும் நல்லா இருக்கும், குடும்பத்தார் எல்லோரும் இருப்பாங்க, அவங்க கூட செய்கிறதுக்கும் ஜாலியாக இருக்கும். என்றென்றும் நாங்கள் தீபம் இது தான் பார்க்குறது, எல்லாமே செய்தியிலேருந்து எல்லாமே. சரி, இளம் சமுதாயத்தர்கள் வந்து இப்போ இப்போ மொழியில் பற்றில்லாமல் போகிறாங்க, அப்படி இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம் வந்து தமிழை வளர்க்கறதுக்கு பல சேவைகளை செய்து, அந்த வகையில் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நாடகம்லாம் தீபம் தான் பார்ப்போம், சாயந்தரமோட பார்ப்போம், 12 மணிக்கு அப்புறம் பார்ப்போம் தீபம். சரி, இதே உற்சாகத்தோடு நாங்கள் இன்னும் நிறைய மக்களை இங்கே மீட் பண்ணுவோம். சரி, இங்கே சின்ன குட்டி தம்பி கபிலாஷ் இருக்கிறார். அவர்கிட்ட தைப்பொங்கலை பற்றி கேட்போம். கபிலாஷ், நீங்கள் தைப்பொங்கலை எப்படி கொண்டாடுறீங்க? நல்லா கொண்டாடுவோம். நல்லா கொண்டாடுவீங்க. வீட்டை அம்மா என்னென்னலாம் செய்வா தைப்பொங்கலை தெரியுமா? புக்கு. சரி, அம்மா சொல்லி தந்திருக்கிறா அவங்களே தைப்பொங்கலை ஏன் கொண்டாடுறேன்? ஓ, ஏன் கொண்டாடுறது? சூரியனுக்கு தான். சூரியனுக்கு நன்றி சொல்லிருக்கு. சரி, சூரியனுக்கு நன்றி சொல்கிறது சொல்லி. சரி, இப்படியான பண்டிகைகள் மூலம்தான் எங்களோட பண்பாடுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. நீங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? நேரம் சொல்லி கொடுக்குறோம். எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் ஓரளவுக்கு கடைப்பிடிக்கிறோம். அந்த கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றுறதுல எவ்வளோ நாட்டம் காட்டுறாங்க? நாங்கள் நல்லா நாட்டம் காட்டுறாங்க, எங்களோட ஒத்துழைச்சி அதுக்கேற்ற மாதிரி செய்கிறாங்க. சரி, நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த இடம்? ஸ்ரீலங்காவில் மானிப்பாய். மானிப்பாயில் நீங்கள் எப்படியெல்லாம் தைப்பொங்கலை கொண்டாடுவீங்கன்னு வடிவாக சொல்லுங்கள். தைப்பொங்கலை நான் என்ன சொல்கிறோம், பொங்கி வடிவாக இதாண்டு செய்வோம். சூரியனை படைத்து வடிவாமல். சரி, தீபம் டிவி நேயர்களுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? எல்லோரும் எங்கள் கலாச்சாரத்தை அங்கே உள்ள இங்கேயும் ரெண்டு நடைமுறை பற்றி எங்கள் கலாச்சாரத்தை மறக்க விடாமல் தொடர்ந்து வழிபடுத்த சொல்லி தோணும். நன்றி, வணக்கம். சரி, ஷாப்பிங் எல்லாம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்குது. மக்கள் எல்லாம் வந்தவண்ணமே இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபோமோட வந்து கொண்டு இருக்கிறா. என்னன்னு கேட்போம். என்ன கையில் ஃபோமெல்லாம் வச்சுருக்கிறீங்க? இது தீபம் டிவியை ரினியூவல் பண்ணிவிட்டு கொண்டு போயிடுறேன். சரி, எவ்வளோ காலமாக நீங்கள் தீபம் டிவி வச்சுருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 6-7 வருஷமாக இந்த டிவி வச்சுருக்கிறேன். சரி, எப்படி ப்ரோக்ராம்லாம் பிடிச்சிருக்குதா? தீபம் டிவி எப்படி சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. சரி, எங்கே ரினியூ பண்ணீங்க? விடிகே சங்கரையில் ரினியூவல் பண்ணிட்டு போகிறோம். சரி, உங்களோட பேர் என்ன? நீங்கள் எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுறீங்க? அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் சிவதாஸ் கௌரி. பொங்கலை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். சரி, மிக்க நன்றி. நன்றி.
निवेदयामि नरसिंहमूर्तये नमः गुलान् निवेदयामि महालक्ष्मी अंबिकाय नमः गुलान् निवेदयामि आञ्जनेयमूर्तये नमः गुलान् निवेदयामि दक्षिणामूर्तये नमः गुलान् निवेदयामि शिवगामसुन्दरी अंबिकासमेत चित्तवेश्वराय नमः माणिक्यवासकमूर्तये नमः अंकुशास्त्राय नमः गुलान् बलदाम्बूलं निवेदयामि सर्वस्याब्धे सर्वस्यब्धे सर्वदेवदेनात्मोदि सर्वं जयति आश्चर्य नमः सरस्वती अंबिकाजी नमः धूपमाग्रापयामि प्रत्यक्ष दीपं दर्शयामि प्रक्तगन्धरक्तमाल्यां वरदराय नमः मेघवृश्चिकरास्य दिवदये नमः बुधाय नमः हरिवर्णाय नमः शुक्रशनेभ्यस्ते राघवे केदवे नमः நமோ அஸ்து சர்வேப்யோ. சரி, தைப்பொங்கலை கொண்டாடுறதுக்கு நாங்கள் பரிசுக்கு வந்திருக்கிறோம். பரிசில் பல இடங்களெல்லாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு இடமா எங்களோட ஆக்கள் நிறைய கூடி வழிகிற ஒரு இடம் கோயில், மாணிக்க விநாயகர் கோயில். எனக்கு இந்த இடத்தை பற்றி பெருசாக தெரியலாட்டியும் இங்கே என்னோட ஆஷா இருக்கிறா. ஆஷா, நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்தை பற்றி. கண்டிப்பாக மாணிக்க விநாயகர் ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். நிறைய தமிழர்கள் கூடும் இந்த வேளையில் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சுப முகூர்த்த நாட்களிலும் எங்கள் மக்கள் நிரம்பி வழிவாங்க. தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்ள அருமையான பூஜைகள் நடைபெறும் இடம். நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த கோயிலில் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. எப்பொழுதும் பூஜை புனஸ்காரங்களோடு அன்னதானமும் வழங்கப்படுறது. சரி, இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு கேட்போம். கண்டிப்பாக பிரதிரோடு சேர்ந்து எப்படி ஜனங்க கொண்டாடுறாங்கன்னு கேட்டு மகிழ்வோம். சரி, இப்போ மாணிக்க விநாயகர் கோயிலில் பிரதம குருக்களில் ஒரு ஆள்கிட்ட இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றியும் கேட்போம். சொல்லுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல தருணத்தில் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தொலைக்காட்சி சார்பாக மக்கள் அனைவரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆலயத்தின் சார்பாக நமது ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக 27 ஆண்டுகளுக்கு நமது ஆலயம் பழமை வாய்ந்தது. இந்த பாரிஸில் உலகத்தில் சிறப்பு வாய்ந்த நாடாக போற்றப்படும் நமது பாரிஸில் மிகச்சிறப்பான ஒரு முறையில் நம்ம இந்து கலாச்சாரப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் மிகச்சிறப்பான முறையில் நமது ஆலயத்தில் வைபவங்கள் பூஜைகள் இதெல்லாம் நடைபெற்று வருகிறது. நமது ஆலயத்தினோட மேலும் ஒரு மணிமகுடம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தேர் திருவிழா. இந்த ஐரோப்பாவிலேயே பல்லாயிரக்கணக்கான பக்த மையன்பர்கள் நமது நாடு மற்றும் இல்லாமல் உலக நாடுகளிலிருந்து, ஏன் அமெரிக்கா, கனடா மற்றும் அன்னி பக்கத்தில் இருக்கக்கூடிய லண்டன், இந்தியா, ரியூனியன், மொரிஷியஸ், அதோடு மட்டுமில்லாமல் நம்ம இந்துக்கள்லாம் எந்தெந்த நாட்டில் இருக்கோமோ, தமிழர்கள்லாம் எங்கெங்கே இருக்கோமோ, இன்றைக்கி உலக அளவில் பறந்து இருக்கக்கூடிய நம்ம தமிழ் நெஞ்சங்கள் உள்ளங்கள் அத்தனை பேரும் எங்கே இருக்குன்னா நமது ஆலயத்தினுடைய தேர் திருவிழா வைபவத்தை எப்போ பார்ப்போம், எப்போ கண்ணார காணுவோம். ஏன்னா நமது ஊரில், எங்களோட ஊரில் எப்படி நம்ம செய்வோமோ அதேமாரி முருகனுடைய வள்ளி தேவசேனா சமேத முருகனுடைய தேரையும், விநாயகர் பெருமானுடைய தேரையும், ஆண்கள் விநாயகர் தேரையும், பெண்கள் முருகனுடைய தேரையும் வடம்பிழுத்தி இழுத்து வரும் அந்த காட்சி நாம் இங்கே தான் இருக்கோமா இல்லை எங்கட ஊரில் தான் இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதில் தெரியும். அதே போன்று நமது ஆலயத்தில் சித்திர வருடப்பிறப்பு மிகச் சிறப்பானது. மிக சிறப்பான முறையில் மருந்து நீர் இறைவனுக்கு, இறைவனுடைய பாதத்தில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி மருந்து நீர் காட்சி கொடுக்குறோம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதே போன்று மிகச்சிறப்பான ஒரு வைபவம் அப்படின்னு பார்த்தோம்னா கந்த சஷ்டி 6 நாட்களும் மிகச்சிறப்பான முறையில் எல்லோரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்து சூரன் போர் மிக அற்புதமான முறையில் சிறப்பாக நடைபெறும். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளும் நமது ஆகம விதிப்படி அருமையான முறையில் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியாக நடைபெற்றிருக்கின்ற எல்லா வைபவங்கள் விசேஷங்கள்லாம் இந்த தீபம் தொலைக்காட்சி சார்பில் எல்லோருமே வந்திருந்து இதையும் தரிசனம் செய்து மாணிக்க விநாயகருடைய பேர் அருளுக்கு பாத்திரமாமாறு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோம். வான்முகில் வடாது பெய்க, வலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் பொங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இதுவரை மாணிக்க விநாயகர் ஆலயத்தின் பிரதம குருக்கள் கணேச சிவாச்சாரியார் அவருடைய வாழ்த்துரையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த சமயத்தில் மக்கள் சார்பாக நாங்களும் பொங்கல் வாழ்த்துக்களை தீபம் நேர்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் மக்களோடு தொடர்பு கொள்வோம்.